ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் சிட். இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5th ஜூன் 2024க்கான தி ஹிந்துவோட சுடோக்கு பசிலை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ட்டு. நேற்று வீடியோவில் வந்துட்டு நேக்கட் சிங்கிள், நேக்கட் பேர், நேக்கட் ட்ரிபிள் அண்டு ஹிடன் சிங்கிள் அப்படின்ட்டு 4 சுடோக்கு டெக்னிக்ஸ் பற்றி பார்த்துருப்போம். இன்கேஸ் இப்போ பார்க்குறவங்க அதை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 4th ஜூன் 2024ஓட வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சுடோக்கு பசிலை சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய நேக்கட் சிங்கிள் அப்புறம் ஹிடன் சிங்கிள் அப்படிங்கிற 2 டெக்னிக் யூஸ் பண்ணி நம்பர் 1லேருந்து நம்பர் 9 வரைக்கும் வந்துட்டு பென்சில் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு வழியாக இப்போ நம்ம வந்துட்டு பென்சில் நோட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டோம், நம்பர் 1லேருந்து நம்பர் 9 வரைக்கும். இப்போ அடுத்த ஸ்டெப்பான எலிமினேஷனுக்கு போகலாம். இப்போ நமக்கு இந்த செகண்ட் சப்கிரிட்டில் வந்துட்டு 5th பாக்ஸில் 6 அப்படின்ட்டு நேக்கட் சிங்கிளாக ஒரு நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த 6 போட்டுக்கலாம். அண்ட் ஃபாலோயிங் தட் அந்த 6 இருக்கக்கூடிய அந்த செகண்ட் 3x3 சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய மற்ற 6 அப்படிங்கிற எலமெண்ட்ஸையும், அதோட ஹரிசாண்டல் ரோவில் இருக்கக்கூடிய மற்ற 6 எலமெண்ட்ஸையும், அதோட வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற 6 எலமெண்ட்ஸையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 4th பாக்ஸில் 3 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துல 3 மென்ஷன் பண்ணிடலாம். ஃபாலோயிங் தட் அந்த ஃபர்ஸ்ட் சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய மற்ற 3ங்கிற எலமெண்ட்ஸையும், அந்த 3 இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ரோ அண்ட் வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற 3ங்கிற எலமெண்ட்ஸையும் எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்து இந்த 5th காலமில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 8 அண்ட் 9 அப்படிங்கிற 2 நம்பர்ஸ் தனக்கான இடங்களை ரிசர்வ் பண்ணியிருக்கு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்லையும், கீழே 8th சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்லையும் 8 அண்ட் 9ங்கிற நம்பர்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் ஆயிருக்கு. இப்போ நேக்கட் பேர் டெக்னிக் மூலமாக இந்த வெர்டிக்கல் காலமில் இருக்கக்கூடிய மற்ற பாக்ஸஸ்லேருந்து 8 அண்ட் 9ங்கிற நம்பர்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ 8th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 அப்படின்ட்டு ஒரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கும். அந்த நேக்கட் சிங்கிளை யூஸ் பண்ணி அந்த 8th சப்கிரிட்லேயும் அந்த நம்பரோட வெர்டிக்கல் காலம் அண்ட் ஹரிசாண்டல் ரோவில் இருக்கக்கூடிய 3ங்கிற மற்ற எலிமெண்ட்ஸையும் எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய 9th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 3 அப்படின்ட்டு இன்னொரு நேக்கட் சிங்கிள் கிடச்சிருக்கு. நம்ம இப்போ அங்கே 3 மென்ஷன் பண்ணிடலாம். இப்போ இங்கே 3 போட்டனால இதே வெர்டிக்கல் காலமில் 3rd சப்கிரிட்டில் இருக்கக்கூடிய அந்த 3யுமே எலிமினேட் ஆயிரும். ஸோ அங்கே 3 எலிமினேட் ஆனனால அந்த இடத்துல ஒரே ஒரு நேக்கட் சிங்கிள் 3 தான் இருக்குது. அங்கே நம்ம 3 போட்டுடலாம். இப்போ இந்த 9th சப்கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 4 அப்படிங்கிற ஒரு நம்பர் இருக்குது. ஸோ அதனால் இந்த 4ங்கிற நம்பரோட ஹரிசாண்டல் ரோலையும் வெர்டிக்கல் காலம்லையும் இருக்கக்கூடிய மற்ற 4ங்கிற எலமெண்ட்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ அடுத்த எலிமினேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு புது அட்வான்ஸ்டு சுடோக்கு டெக்னிக் சொல்லித்தர போகிறேன். அது என்னன்னா எக்ஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த எக்ஸ் விங் டெக்னிக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல் பசிலில் வந்துட்டு ஏதாச்சும் 2 ரோஸ் ஆர் காலம்ஸ், அதாவது பேரலாக இருக்கும்ல, அந்த பேரலாக இருக்கக்கூடிய 2 லைன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அந்த லைன்ஸில் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சேம் நம்பர்ஸை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளோட இந்த பசிலில் 5th அண்ட் 6th சப் கிரிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 4ங்கிற நம்பர்ஸ் இந்த 4 இடங்களில் மென்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ இந்த 4 பிளேசஸ்க்குமே நம்ம பாக்ஸ் 1, பாக்ஸ் 2, பாக்ஸ் 3 அண்ட் பாக்ஸ் 4ன்ட்டு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ பாக்ஸ் 1ல் 4 வருது அப்படின்னா பாக்ஸ் 2லேயோ பாக்ஸ் 3லேயோ 4 வரக்கான வாய்ப்பு இல்லை. திரும்ப பாக்ஸ் 4ல் தான் கண்டிப்பாக 4 வரும். இது கண்டிஷன் 1. இல்லைனா பாக்ஸ் 2 அண்ட் பாக்ஸ் 3ல தான் 4ங்கிற நம்பர் வரும். இது கண்டிஷன் 2. சரிங்களா? ஸோ அப்போ ஒன்றா வந்துட்டு கண்டிஷன் 1 படி 1 அண்ட் 4ல் 4ங்கிற நம்பர் வரணும். இல்லைனா கண்டிஷன் 2 படி 2 அண்ட் 3ங்கிற இடங்களில் 4 வரணும். ஸோ இந்த 2 கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன கன்க்ளூஷனுக்கு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாப் ரோலையும் இந்த பாட்டம் ரோலையும் வேறு எந்த இடத்துலையுமே 4 வரக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இந்த 4 இடங்கள் வந்துட்டு 4க்காக ரிசர்வ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ அதனால் இந்த டாப் அண்ட் பாட்டம் ஹரிசாண்டல் ரோஸில் எங்கேயுமே 4 வராது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த 4th சப்கிரிட் இருக்குதுல்ல, இந்த 4th சப்கிரிட்டில் டாப் அண்ட் பாட்டம் ரோவில் இருக்கக்கூடிய 4 வந்துட்டு நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். இதுக்கு பேர் தான் எக்ஸ் விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த 4 4 அப்படிங்கிற பாக்ஸஸ்மே வந்துட்டு நமக்கு ஒரு எக்ஸ் ஷேப்பை தரும்.
இந்த எக்ஸ்விங் ஃபார்ம் ஆவறதுக்கான கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 வெர்டிக்கல் காலம்லயோ இல்ல 2 ஹாரிசான்டல் ரோஸ்லயோ வந்துட்டு ஒரே நம்பர் ரிப்பீட்டடா 4 இடங்கள், அதாவது ஆப்போசிட் இடங்கள்ல வந்துட்டு வந்திருக்கப்ப, அந்த காலம்ஸ்லயோ இல்ல அந்த ரோஸ்லயோ வந்துட்டு அதே நம்பர் திரும்ப ரிப்பீட்டடா வரக்கான சான்சஸ் இல்ல. ட்வைஸ் தான் வர முடியும். திரும்ப வர முடியாது. ஸோ, அதனால அந்த 4 இடங்கள தவிர அதே காலம் அண்ட் ரோஸ்ல இருக்கக்கூடிய மத்த அதே எலிமெண்ட்ஸ் வந்துட்டு எலிமினேட் ஆயிரும். அண்ட் தட்ஸ் இட். இவ்வளோதாங்க எக்ஸ்விங், சரிங்களா? ஸோ, இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு புது சுடோக்கு அட்வான்ஸ்டு டெக்னிக்கை பார்த்துட்டோம். ப்ராபப்ளி இந்த பசில்ல வந்துட்டு இதை தாண்டி வேற புது டெக்னிக்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த நேக்கட் சிங்கிள், நேக்கட் பேர், நேக்கட் ட்ரிபிள், ஹிடன் சிங்கிள், அப்புறம் இந்த எக்ஸ்விங் புதுசா, சரிங்களா? இந்த டெக்னிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். நீங்கள் இந்த பசிலை சால்வ் பண்ணிடலாம், சரிங்களா? இந்த பசிலை வந்துட்டு நீங்களே இதுக்கப்புறம் ஓனா சால்வ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ நான் ஸ்பீட் மோடில் வச்சிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்கள். அதுலேயும் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகலை அப்படிங்கிற டைமில் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களுக்கு அது என்னன்னு பார்த்துட்டு ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திரும்ப நாளைக்கு வீடியோவில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு சுடோக்கு டெக்னிக்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.